டெல்லியில குளிர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. காலைல எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப சோம்பேறியா இருக்குதுங்க. காலையிலயும் நைட்டும் வந்து பாத்தீங்கன்னா குளிர் வந்து இருக்கிற மாரியும், பகல்ல கொஞ்சம் வெயில் இருக்கிற மாரியும் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிடுக்குங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு குக்கர்ல அரிசி களைஞ்சு வச்சு விட்டேன். ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா? கமனுக்கு வந்து ஸ்கூல் கிடையாதுங்க. அவனுக்கு வந்து திங்கட்கிழமையில இருந்து தான். ஸோ ஹஸ்பண்ட்க்கு சிம்பிளா ஏதாவது பண்ணிடலான்ட்டு நான் ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன். காஃபி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்ட் தான் வந்து பண்ணிட்டு அது கூட ஆம்லெட் பண்ணியாச்சு. பிரெட் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி கிறிஸ்பியாவும், ஆம்லெட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாவும் வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பிரெட் ஆம்லெட் பண்றதோட இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். சோறு வந்து குக்கர்ல ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் பாட்ல போட்டு வச்சுட்டு பாதி இவருக்கு வந்து தயிர் சாதம் வந்து நல்லா கடலை பருப்புலாம் போட்டு தாளிச்சு எடுத்து வச்சுட்டேன். அது கூட ஊறுகாய் மட்டும் தான் வச்சு பேக் பண்ணேன். நைட்டு பண்ண சப்பாத்தியும் முட்டை தொக்கு இருந்துச்சு. அதை காலைல பிரேக்ஃபாஸ்டா நான் சாப்பிட்டுட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அகைன் வந்து அம்மாச்சிக்கு மாமாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். வெள்ளிக்கிழமைன்றனால விளக்கேத்தி சூப்பரா சாமி கும்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட் நான் வந்து ஆபீஸ்க்கு போகல, நான் வந்து இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. ஆபீஸ்க்கு பேக் பண்ண தயிர் சாதத்தை வீட்டுல வச்சுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.